1 கிராம் நகைக்காண்டி பெத்த தாயவே கொலை பண்ற இந்த காலத்துல ரோட்ல கடந்த 45 சவரன் நகைய உரிய ஒரு இடத்துல கொண்டு போய் கொடுத்துருக்காங்க பத்மாக்கா. யார் இந்த பத்மாக்கானா, தூய்மை பணியாளர் வேலை பார்க்குறவங்க தான் இந்த பத்மாக்கா. இன்னைக்கு சவரன் 1,50,000 லட்சத்தை தாண்டி போயிட்டு இருக்கு. இது நகை கடைக்காரங்களுக்கு தெரியுது இல்லையா, சாமானியனுக்கு நகையோட ரேட்டு நல்லாவே தெரியும். ரோட்ல கடந்த 45 சவரன் நகையை பார்த்து தன் கணவர்கிட்ட சொல்லியிருக்காங்க, இந்த நகை நமக்கு வேணாமா, இதை உடனே கொண்டு போய் உரிய இடத்துல கொடுத்துடணும் அப்படின்னு அவங்க கணவர் சொல்ல, கொஞ்சம் கூட யோசிக்காம தான் சூழ்நிலை என்ன, தன் வறுமை என்ன, தன் பிள்ளைகளோட எதிர்காலம் என்ன, இதை வச்சு நம்ம வாழ்க்கையை செட்டில் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிற அந்த காலத்துல உரிய இடத்துல கொண்டு போய் கொடுத்துருக்காங்க இந்த பத்மாக்கா. இது அந்த நாடே பெருமைப்படுது. மனிதர்கள் கத்துக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, அவங்களுடைய பரிசுத்தமையா செய்யறது மட்டும் தூய்மை இல்லை, அவங்க உள்ளமும் தூய்மையான உள்ளது. இதை அறிஞ்ச முதலமைச்சர் அவங்களை பாராட்டி காசுல 1,00,000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. அதுபோல லலிதா ஜுவல்லரி ஓனரும் வீட்டில் குட்டி வச்சு அவங்களை பாராட்டியிருக்காங்க. நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டாரும் அவங்களை பாராட்டி தங்கச்சின்னு போட்டிருக்காங்க. இப்போ சமீபத்தில் பார்த்திபன் அவர்களுக்கு வந்து சீஃப் கெஸ்டா வந்து ஒரு காலேஜ் வந்து அவர் விருந்தாளியா கூப்பிட்டுருக்காங்க. அவர் என்ன செஞ்சிருக்காரு, சீஃப் கெஸ்டா இந்த பத்மாக்காவை கூப்பிட்டு அவங்களுக்கு பாத பூஜை போட்டு பொன்னாடை போட்டு அவங்களை சிறப்பு விருந்தினராக கௌரவப்படுத்திருக்காங்க. இதெல்லாம் காட்டில பெரிய விஷயம் என்னன்னா, தபால் தலை வந்து பத்மாக்காவை வந்து அவங்களுடைய உருவப்படம் பொறிச்ச போஸ்டர் வெளியிட்டிருக்காங்க. இதுதான் பெருமை. அந்த பரிசுத்தம் அந்த உண்மைக்கு கிடைச்சதை வந்து தமிழ்நாடு கௌரவிக்கிறதே பெரிய விஷயம். இதை எல்லா மாநிலமும் செய்யுமான்றது எனக்கு தெரியல. ஆனா ஏன்னா இதை கடந்து போகாம இப்படி ஒருத்தவங்க இருக்காங்களான்றத வந்து கௌரவிக்கும் போது இது இன்னும் நமக்கு பெருமையா இருக்கு. சமீபத்துல மதுரையில கூட ஒரு அம்மா வந்து தன் சொத்தை அப்படியே பள்ளிக்கூடத்துக்கு எழுதி கொடுத்தாங்க. உங்களுக்கு சரீரத்துல பல வியாதி இருக்கு, அது பல கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்தை பள்ளிக்கூடத்துக்கு எழுதி கொடுத்தாங்க. இது போல பண்ணும்போது இன்னும் 4 பேர் இந்த மாதிரி உண்மையா இருக்கும்னு நினைப்பாங்க. 2வது, பத்மாக்காவுடைய நல்ல மனசுக்கு அவங்க சந்ததி நல்லா இருக்கும். பத்மாக்காவுக்கு மனமார்ந்த